புதிய ஈரானிய அதிபர் வந்து பதவியேற்பு விழாவுக்கு இஸ்மாயில் கனியை வந்து அங்கே போகிறாரு. கத்தார்லேருந்து தெஹ்ரானுக்கு போகிறாரு. அந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டு திரும்ப அவர் இருக்கிற இடத்துக்கு வரும்பொழுது தான் அவரும் அவருடைய பாடி கார்டும் வந்து ஒரு ராக்கெட் அட்டாக்னால கொல்லப்படுறாங்க. இது வந்து மத்திய கிழக்கில் வந்து மேலும் போர் பதட்டத்தை அதிகரிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கு. ஈரான் வந்து தொடர்ந்து தன்னுடைய தலைநகரத்தில் தன்னுடைய மண்ணில் இந்த மாதிரியான இஸ்ரேலிய தாக்குதல்களை வந்து தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறது என்பது அவங்களுக்கு சொந்த முறையிலேயே ஒரு பெரிய அவமானமான ஒரு நிகழ்வு. அதில் வந்து அந்த ரெவல்யூஷனரி கார்டு கமாண்டர் வந்து கொல்லப்படுறாரு. அதே போல் வந்து ஈராக்லையும் வந்து இவங்களுடைய பேஸ் மேலே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து ஈரானிய அதிகாரிகள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கடந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஈரானில் வந்து ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டு அவர் வந்து வேலை முடிச்சு வரும்போது காரில் வந்து சுடப்பட்டு கொல்லப்படுறாரு. இஸ்ரேலிய அரசு என்ன தெரிவிக்குதுன்னா, நாங்கள் வந்து எந்த பேச்சுவார்த்தைக்கோ சமாதானத்துக்கோ தயாராக இல்லை. இஸ்ரேல் வந்து ஒரு பயங்கரவாத அரசு போல, ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட்டு போல வந்து நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் வந்து இப்போ காசாவில் வந்து இந்த போர் தொடங்கி கிட்டத்தட்ட 300 நாட்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 40,000 மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. படுகாயமுற்றவர்கள் எண்ணிக்கை வந்து 1 லட்சத்தை வந்து தொடுது. இஸ்ரேலினுடைய வந்து பிளான் வந்து என்னென்னா, மேலும் மேலும் மூர்க்கமாக அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் வந்து அழிப்பது, அடிப்படை மருத்துவமனை, பள்ளிகள், தங்குமிடம், குடியிருப்பு, நகரங்கள், ஒட்டுமொத்தமாக அவங்க வாழ்க்கையே வந்து நிர்கதியாக மாற்றுவது. வெஸ்ட் பேங்க் இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து மேலும் மேலும் ஆக்கிரமிப்பு செய்து சட்டவிரோதமான யூத குடியேற்றங்களை வந்து உருவாக்குவது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முழு இஸ்ரேலையும் உருவாக்குவது தான் அவர்களுடைய திட்டம். சமீபத்தில் கூட 3 ஐரோப்பிய நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க. பாலஸ்தீனத்துக்கான ஒரு குரல் வந்து ஆதரவு குரல் வந்து உலகத்தில் அதிகரிச்சுட்டு இருக்குது. இது எதையும் துளி கூட வந்து இஸ்ரேல் மதிக்கவில்லை. இனிமே பழையபடி வந்து முஸ்லீம்னா தீவிரவாதி, பயங்கரவாதி இந்த கதைகளை வந்து அவங்க சொல்லி வந்து நியாயப்படுத்த முடியும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் நாதன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். மத்திய கிழக்குல காசா மீது இஸ்ரேல் தொடுத்திருக்கக்கூடிய அந்த போர் அது வந்து மேலும் விரிவடைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த போர் தொடங்குனதுல இருந்தே வந்து உலக நாடுகள் கவலை தெரிவித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் லீடர் இஸ்மாயில் ஹனியேவை வந்து ஈரான்ல அதனுடைய தலைநகரத்துல வைத்து இன்னைக்கு படுகொலை செய்திருக்கின்றது. இந்த நிகழ்வை தொடர்ந்து போர் மேலும் வந்து அங்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃப்ளிக்டாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்கள், கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பார்வை? இப்போ இஸ்மாயில் ஹனியா வந்து அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கத்தார் தான். கத்தாரில் வந்து அவர் இந்த இஸ்ரேலினுடைய இந்த போரை ஆரம்பித்த பிறகு அவர் தான் வந்து மீடியாவில் வந்து பேசுறது இதெல்லாம் வந்து இருந்தது. அப்போவே இஸ்ரேல் என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் காசாவுக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி இருக்கக்கூடிய ஹமாஸ் தலைவர்களை தீர்த்து கட்டுவோம். அப்போ அவருக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கொலை மிரட்டல் வந்து ஏற்கனவே இருக்கு. கடந்த செவ்வாய்க்கிழமை வந்து புதிய ஈரானிய அதிபர் வந்து பதவியேற்பு விழாவுக்கு இஸ்மாயில் கனியை வந்து அங்கே போகிறாரு. கத்தார்லேருந்து தெஹ்ரானுக்கு போகிறாரு. அந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டு திரும்ப அவர் இருக்கிற இடத்துக்கு வரும்பொழுது தான் அவரும் அவருடைய பாடி கார்டும் வந்து ஒரு ராக்கெட் அட்டாக்னால கொல்லப்படுறாங்க. இது வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து உலகம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக ஈரானில் ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் சொன்னது போல் இது வந்து மத்திய கிழக்கில் வந்து மேலும் போர் பதட்டத்தை அதிகரிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கு. அதுக்கு குறிப்பான என்ன காரணம்னு சொன்னால், ஈரான் வந்து தொடர்ந்து தன்னுடைய தலைநகரத்தில் தன்னுடைய மண்ணில் இந்த மாதிரியான இஸ்ரேலிய தாக்குதல்களை வந்து தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறது என்பது அவங்களுக்கு சொந்த முறையிலேயே ஒரு பெரிய அவமானமான ஒரு நிகழ்வு. காசா மீதான தாக்குதலை ஆரம்பத்திலிருந்து கண்டித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடுகளில் ஈரான் வந்து ஒரு முக்கியமான நாடு. கடந்த ஏப்ரல் மாதத்துல கூட சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் 7 பேர் உயிரிழந்தார். அதில் வந்து அந்த ரெவல்யூஷனரி கார்டு கமாண்டர் வந்து கொல்லப்படுறாரு. அதே போல் வந்து ஈராக்லையும் வந்து இவங்களுடைய பேஸ் மேலே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து ஈரானிய அதிகாரிகள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கடந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஈரானில் வந்து ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டு அவர் வந்து வேலை முடிச்சு வரும்போது காரில் வந்து சுடப்பட்டு கொல்லப்படுறாரு. அது வந்து ட்ரக்கில் இருக்கக்கூடிய ஒரு ரோபோ துப்பாக்கி அது வந்து வச்சு செட் பண்ணி வந்து கொள்கிறாங்க. ஈரானில் இவங்க நிறைய அசாசினேஷன் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து ஈரானிய மக்களுடைய ஒரு தன்மான உணர்ச்சியை வந்து கிளப்பி விட்டுருக்குது.
இப்போ இஸ்மாயில் ஹனியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாடரேட்டான லீடர் ஹமாஸ்லேயே. கத்தார் கவர்மெண்டே வந்து அவரை வைத்து கொண்டு தான் வந்து பணைய கைதிகள் மீட்பு, அப்புறம் அந்த போரை வந்து பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து அவரை வைத்து தான் வந்து செஞ்சு நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு முகத்தையும் வந்து அழிப்பதன் மூலமாக இஸ்ரேலிய அரசு என்ன தெரிவிக்கும் தான் நாங்கள் வந்து எந்த பேச்சுவார்த்தைக்கோ சமாதானத்துக்கோ தயாராக இல்லை. மேலும் இந்த போரையும் பதட்டத்தையும் கிட்டத்தட்ட இஸ்ரேல் வந்து ஒரு பயங்கரவாத அரசு போல, ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட்டு போல வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால் இது வந்து ஈரான் வந்து மேலும் இதில் தலையிடுவதற்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த போர் வந்து மத்திய கிழக்கில் பதட்டத்தை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு வரும். இப்போ இஸ்மாயில் அணியை கொல்லப்பட்டதை என்னால் எதோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்மாயில் அணியை பற்றி நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ஒரு மாடரேட் லீடர், அவர் வந்து அமைதியை விரும்பக்கூடியவர், பொலிட்டிக்கல் சொல்யூஷன் அப்படின்றத நோக்கி நகரக்கூடியவர். அதே ஹமாஸை பொறுத்த வரைக்கும் இராணுவத்தை தலைமை தாங்கக்கூடிய தலைவர்களும் இருக்காங்க. 2009 இலங்கையில் நடைபெற்ற அந்த இறுதி யுத்தம், அந்த இறுதி யுத்தம் தொடங்குவதற்கு முன்னர் புலிகளினுடைய அரசியல் பிரிவு தலைவர் தமிழ்ச்செல்வன் கொல்லப்பட்டார். அதற்கு பிறகுதான் வந்து இறுதி யுத்தம் நடக்குது. அது ஒரு பயங்கரமான யுத்தம். LTT என்ற அமைப்பே அழிக்கப்பட்டது. ஆகவே இதோட என்னோட ஒப்பிட்டு பார்க்க முடியுது. அப்போ அமைதியை நோக்கி, பொலிட்டிக்கல் சொல்யூஷனை நோக்கி அந்த அமைப்பை எடுத்து செல்லக்கூடிய ஒரு தலைமையை நம்ம வீழ்த்துவதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக நாம் அந்த அமைப்பை வீழ்த்தி விட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் இஸ்ரேல் இப்படி நகருதா? ஹமாஸ் அப்படின்றது இனிமேல் இருக்கவே கூடாது, அதாவது பாலஸ்டைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்கவே கூடாது அப்படின்றத நோக்கி நகருதா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. உங்களுடைய கருத்து? கண்டிப்பா அப்படிதாங்க. இப்ப முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வந்து அதை வாய்ப்பாக வைத்துக்கொண்டு இனி எதிர்காலத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு ஈழத்திற்கான குரல் வந்து எழும்பக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த மூர்க்கமாக அந்த இனப்படுகொலை வந்து நடத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. அப்புறம் படிப்படியாக வந்து ஒரு பெரிய போர் உத்தி வந்து வகுத்து அவங்க சப்ளை செயின்லாம் கட் பண்ணி இந்தியாவினுடைய ஆதரவின் மூலமாக பல வியூகங்கள் அமைத்து தான் அதை வந்து செய்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் காசா வந்து அதுலேருந்து எப்படி வேறுபடுதுன்னா, இது வந்து 48லேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. இஸ்ரேலினுடைய தோற்றத்திலிருந்து பாலஸ்தீன மக்களுடைய இந்த தாயக பிரச்சனை என்பது வந்து இருக்குது. இதற்கு முன்னாடி வந்து பல போர்கள், ஆக்கிரமிப்பெல்லாம் நடந்தாலும் கூட இதை வந்து இஸ்ரேலால் வந்து அழிக்க முடியவில்லை. இஸ்ரேல் வந்து இப்போ காசாவில் வந்து இந்த போர் தொடங்கி கிட்டத்தட்ட 300 நாட்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 40,000 மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. படுகாயமுற்றவர்கள் எண்ணிக்கை வந்து 1 லட்சத்தை வந்து தொடுது. இஸ்ரேலினுடைய வந்து பிளான் வந்து என்னென்னா, மேலும் மேலும் மூர்க்கமாக அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் வந்து அழிப்பது, அடிப்படை மருத்துவமனை, பள்ளிகள், தங்குமிடம், குடியிருப்பு, நகரங்கள், ஒட்டுமொத்தமாக அவங்க வாழ்க்கையே வந்து நிர்கதியாக மாற்றுவது. வெஸ்ட் பேங்க் இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து மேலும் மேலும் ஆக்கிரமிப்பு செய்து சட்டவிரோதமான யூத குடியேற்றங்களை வந்து உருவாக்குவது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முழு இஸ்ரேலையும் உருவாக்குவது தான் அவர்களுடைய திட்டம். ஆனால் அந்த திட்டத்தை வந்து அப்படி செய்ய முடியாது அப்படின்றத இந்த 300 நாள் போர் உணர்த்தியிருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். நீங்கள் வந்து பணைய கைதிகளை வந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு பதிலாக மேலும் மேலும் போரை வந்து அதிகப்படுத்துறீங்க, அதிகப்படுத்துவதன் மூலமாக வந்து எதை சாதிக்க முடியும்? அவர் போருக்கு ஆதரவாக தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் ரிசல்ட் இல்லையே, 300 நாள் கழிஞ்சும் வந்து அழிக்க முடியலையே. இஸ்மாயில் ஹனியை போன்றவர்களை வந்து அழிப்பதன் மூலமாக இஸ்ரேல் வந்து என்ன தெளிவாக சொல்லுதுன்னா, நாங்கள் எந்த விதமான சமாதான பேச்சுவார்த்தைக்கோ அரசியல் தீர்வுக்கோ நாங்கள் தயாராக இல்லை. இப்போ சமீபத்தில் கூட 3 ஐரோப்பிய நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க. பாலஸ்தீனத்துக்கான ஒரு குரல் வந்து ஆதரவு குரல் வந்து உலகத்தில் அதிகரிச்சுட்டு இருக்குது. இது எதையும் துளி கூட வந்து இஸ்ரேல் மதிக்கவில்லை அப்படின்றதான் இது வந்து காட்டுது. ஆனால் இதை இன்னொரு விதமாக பார்க்கலாம்ல. இப்போ பெஞ்சமின் நெத்தன்யாஹுவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஹமாஸை முழுவதுமாக அழிக்காமல் இந்த போரை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு முட்டு சந்தில் வந்து நிற்கிறாரு. இராணுவ தலைமையிலிருந்து கூட எதிர்ப்பு உணர்வு அப்படின்றது கிளம்பி இருக்கு. இராணுவத்தில் இடைக்காலமாக பணியாற்றக்கூடிய இளைஞர்கள் அவங்க கூட இப்போ வர்றதில்லை அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் நமக்கு தெரியுது. ஸோ இந்த சமயத்தில் போரை நிறுத்துவதற்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஹமாஸை ஒழித்தால்தான் நான் போரை நிறுத்துவேன் அப்படின்ட்டு. அப்போ இஸ்மாயில் அனியாவினுடைய அந்த படுகொலை, இதன் மூலமாக நாங்கள் வந்து ஹமாஸினுடைய தலைமையை நாங்கள் இல்லாமல் செய்துவிட்டோம். அதுதான் முக்கியமான நபர், அவர் இல்லாமல் செய்து விட்டோம். ஆகவே நம்ம வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு நான் வர தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரியாக பெஞ்சமின் நெத்தன்யாஹு இந்த மரணத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிலாம் இதெல்லாம் அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துட முடியாது. அவங்களுடைய நோக்கம் வந்து மேலும் மேலும் போரையும் பதட்டத்தையும் வந்து அதிகப்படுத்துறதா. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இஸ்மாயில் கனியே கொலை செய்யப்பட்டதை ஆதரித்து இஸ்ரேலிய அரசனுடைய ட்வீட்டெல்லாம் அரசினுடைய பொறுப்பில் இருக்கிறவங்க சில ட்வீட் போடுறாங்க, அப்புறம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அதே நாளில் வந்து காசாவில் வந்து 15 இடங்களில் வந்து விமானங்கள் மூலம் குண்டு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் வந்து தரைப்படை தாக்குதல் வந்து நடந்திருக்குது.
அல் ஜசீராவோட ஒரு செய்தியாளர் கேமராமேன் வந்து நேற்று கொல்லப்பட்டிருக்காங்க. 2 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. 2 பேர். அப்ப இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து நீங்க சொன்னது போல அந்த கட்டாய இராணுவத்துல வந்து சேர்ந்து போர் புரிவதற்காக அவர் இளைஞர்கள் வந்து வலுக்கட்டாயமா கொண்டு வராங்க. ஆனா சண்டை போடுவதற்கு அவர்கள் வந்து தயாரா இல்லை. இருந்தாலும் அமெரிக்கா ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. 300 நாள் ஆனாலும் அவங்களுடைய வந்து அம்யூனிஷன் சப்ளை வந்து இன்னும் குறையல. தொடர்ந்து குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ராக்கெட் வந்து பாஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. இங்கே மட்டும் இல்லை, ஹிஸ்புல்லா கமாண்டரை வந்து இதில் பெய்ரூட்டில் வந்து கொண்டிருக்கிறாங்க. இஸ்மாயில் ஹனியாவை கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த நடவடிக்கை என்பது வந்து குறைந்த மாதிரி தெரியல. ஆனால் நெருக்கடிகள் இதெல்லாம் வந்து இருக்குது. நீங்கள் சொன்னது போல் வந்து ஹமாஸை வந்து முற்றிலும் வந்து ஒழிக்க முடியலை. மக்களை தான் மேலே மேலே வந்து கொண்டுட்ருக்குறாங்க. ஆனால் உலக அளவில் இப்போ UN செக்யூரிட்டி கவுன்சில் வந்து கூட்டியிருக்கிறாங்க. மேலும் வந்து பதட்டத்தை கூட்ட வேண்டாம் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்துட்டு மறைமுகமாக வெஸ்ட் வந்து இஸ்ரேலை வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ இந்த இஸ்மாயில் ஹனியானுடைய படுகொலைக்கு கூட சில முஸ்லீம் நாடுகள், இந்தோனேஷியா, மலேசியா, அப்புறம் வந்து சில வளைகுடா நாடுகள், இவங்க தான் ரஷ்யா, துருக்கி, இவங்க தான் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாலாம் கண்டனம் தெரிவிக்கல. அதே போல் மலேசியன் பிரைம் மினிஸ்டர் வந்து இஸ்மாயில் படுகொலைக்கு வந்து அவர் கண்டனம் தெரிவித்து வந்து அவர் பேசுகிறாரு. ஹமாஸ் லீடர் ஒருத்தரோட வந்து அவர் பேசி இதெல்லாம் சொல்கிறாரு. அதை வந்து ஃபேஸ்புக் வந்து அந்த போஸ்ட் வந்து நீக்கிருச்சு. யார் ஒரு மலேசியன் பிரைம் மினிஸ்டருக்கே இதுதான் கதி அப்படின்னு சொன்னால், இஸ்ரேலுக்கு எந்த அளவு சப்போர்ட் என்பது வந்து மறைமுகமாக உலக அளவில் இருக்குன்றதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இவர்கள் நினைத்தது போல அப்படி வந்து பாலஸ்தீனம் காசாவோட இந்த பிரச்சனை நிற்க போகிறதில்ல. இப்போ ஈரான் வந்து ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷனில் வந்து இருக்கிறாங்க. தங்கள் சொந்த மண்ணில் இது தொடர்ந்து இந்த மாதிரி வந்து தாக்குதல்கள் இதெல்லாம் நடக்குது. இதற்கு எப்படி வந்து நம்ம வந்து பதில் சொல்ல போகிறோம் என்ற தன்மான உணர்ச்சி வந்து கிளப்பி விட்டுருக்குது. அதனால இது நெருக்கடியை மேலும் கொண்டு வரும். முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நீங்க டச் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இந்த போர் தொடங்கினதுக்கு பிறகே வந்து ஈரான் ஆதரவு போராளி குழுக்கள், ஆதரவு அரசுகள், அதன் மீது வந்து இஸ்ரேல் தாக்குதல் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு. ஈரானினுடைய கான்சுலேட், சிரியாவில் இருக்கக்கூடிய கான்சுலேட் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கட்டும், இல்லாட்டினா லெபனானுக்குள்ள புகுந்து நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த தாக்குதலாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு கமாண்டரை படுகொலை செய்யப்பட்டது, பெய்ரூட்டோடைய சபப்ல நடந்திருக்க தாக்குதல் அது. அதே போல ஹவுதி ரெபிள்ஸோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய எமெயின் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலாக இருக்கட்டும், இது எல்லாமுமே வந்து ஈரானுக்கு சவால் விடக்கூடிய ஒரு தாக்குதல் தான். ஆனால் இருந்த போதும் நீங்க ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், இல்லை ஹவுதி ரெபிள்ஸாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், ஒரு டிசிசிவான, அதாவது ஒரு தீர்க்கமான ஒரு போர் அப்படின்றத அறிவிப்பதற்கு, அதை நடத்துவதற்கு தயங்குவதற்கு காரணம் அவர்களுடைய பலம் அப்படின்றத அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பலத்தை, நாம் இல்லாத ஒரு பலத்தை இருப்பதாக எடுத்துக்கொண்டு நம்ம தாக்குதல் நடத்தினா நம்மால் இந்த இடத்துல தாக்குப்பிடிப்பது அப்படின்றது கஷ்டம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதை அணுகிறாங்களா? ஏன்னா ஹிஸ்புல்லா தொடர்ந்து வந்து இந்த ட்ரோன் வீடியோக்களை வெளியிடுறாங்க. இஸ்ரேலுக்குள் புகுந்து இஸ்ரேலினுடைய முக்கிய நிலைகளை எங்களால் கண்காணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான 2 ட்ரோன் வீடியோ வந்துச்சு சமீபங்களில். ஆனால் இந்த ட்ரோனில் போய் நாங்கள் படம் எடுக்கிறோம்னா அதன் மீது தாக்குதல் நடத்துவது எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்றது இஸ்ரேலை எச்சரிக்கக்கூடிய ஒரு வீடியோக்கள். ஆனால் இந்த மாதிரி எச்சரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஈரான் கூட ஒரு மிகப்பெரிய பராஜ் ஆஃப் மிசைலை வந்து அமுச்சு வச்சாங்க. அது எதுவும் போய் வெடிக்கவும் இல்லை. இது எல்லாமே வந்து ஒரு பயமுறுத்தல் மாதிரியாக தானே இருக்குது. அப்போ இன்னைக்கு ஈரானினுடைய தலைமை பொறுப்புக்கு ஒரு மாடரேட்டான ஒரு லீடர் வந்திருக்கிறாரு. இதற்கு முன்னர் இருந்த லீடர் அப்படி கிடையாது. ஒரு மாடரேட்டான லீடர் வந்திருக்காரு. அவர் வந்த சமயத்துல இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி. அப்போ நீங்க சொல்வது போல ஈரான் பதிலடி கொடுக்குமா, ஹிஸ்புல்லா பதிலடி கொடுக்குமா? நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் படம் மாதிரியான போரை வந்து நம்ம ரசிக்கிறதுன்ற மாதிரி இது கிடையாது. மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளும் கடந்த ஆண்டுகளாக வந்து போர்னால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது ஈராக்காக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், சிரியாவாக இருக்கட்டும், லெபனானாக இருக்கட்டும், எந்த நாடாக இருந்தாலும் போர் என்பது நம்ம வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய பார்வையில் அவங்களுக்கு வந்து இல்லை. அதனால் அந்த மக்களுக்கு வந்து தயக்கம் இருக்குது. மக்களை பிரதிநிதித்துவம் பண்ணக்கூடிய அரசாங்கங்களுக்கும் அந்த தயக்கம் என்பது வந்து இருக்குது. இப்போ ஹிஸ்புல்லா வந்து சொன்னீங்க. இப்போ ஹிஸ்புல்லா தலைவர் வந்து இந்த ஆரம்ப காலத்தில் இந்த 300 நாட்களுக்கு முன்னாடி இந்த போர் ஆரம்பித்த போது தெளிவாக என்ன சொன்னாருன்னா, நாங்கள் இஸ்ரேலினுடைய இராணுவ பலத்தை இங்கேயும் வந்து கணிசமான அளவுக்கு வந்து குவிப்பதற்காக இந்த தாக்குதலை வந்து நாங்கள் நடத்துகிறோம். இதன் மூலமாக காசாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய தோழர்களுக்கு நாங்கள் வந்து உதவி பண்றோம். டைவர்ட் பண்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸை காசால இருந்து திருப்பி ஹிஸ்புல்லா பக்கமா வச்சுக்கிறதுக்காக இப்படி வந்து தெளிவா சொன்னாங்க. ஏன் ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரில் வந்து அவங்க இறங்குறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கடந்த காலத்தில் ஏற்பட்ட வந்த இழப்புகள் தான்.
இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் இது இழப்பு மட்டும் இல்லை. இப்போ அமெரிக்கா வைத்திருக்கின்ற அந்த பொருளாதார தடையின் மூலமாக இப்போ கடந்த அதிபர் கூட வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்குது. ஒரு ஹெலிகாப்டர் கூட வந்து 70களில் உள்ள வியட்நாம் வாரில் பயன்படுத்தப்பட்ட ஒரு அமெரிக்க மாடல் ஹெலிகாப்டரில் தான் அவர் பயணம் செஞ்சு விபத்தில் வந்து இறந்து போகிறாரு ஈரானுடைய அதிபர். இப்போ இவ்வளவு இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஒரு முழு வீச்சிலான போரில் வந்து இறங்கணுமா அப்படின்ற தயக்கம் வந்து இருக்குது. ஏற்கனவே அந்த நாடு வந்து கஷ்டப்படுது. ஏற்கனவே மத்திய கிழக்கு ஃபுல்லாக அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இதை பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேல் மேலும் மேலும் தன்னுடைய வந்து பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ், மிலிட்ரி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அது மேலும் மேலும் இஸ்ரேலை தாக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே இவர்கள் அந்த தயக்கத்தை உடைத்து விட்டு முழு அளவிலான வந்து போரோ அல்லது ஒரு 2ல் 1 பார்த்துருவோம் அப்படின்னு இறங்குவதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க பொறுமையை வந்து இஸ்ரேல் வந்து போதுமான அளவு வந்து சோதித்து விட்டது. இனிமேல் பொறுப்பதற்கு இல்லை என்பதை தான் அந்த இஸ்மாயில் கனியனுடைய அந்த படுகொலையை வந்து காட்டியிருக்கு. மற்ற அரபு நாடுகள் அதை குறித்த கேள்விதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு மக்களுக்கும் எழுகிறது. இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள், மற்ற யூனியன்கள் எல்லாருமே வந்து போர் நிறுத்தத்திற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க தங்களுடைய நாடுகள்ல. ஆனா இன்னைக்கு அரபு நாடுகள் அதனுடைய மௌனம் அப்படின்றத நம்ம எப்படி புரிந்து கொள்வது? அது வந்து வெறும் ஷியா சன்னி அரசியல்னு புரிஞ்சு கொள்ள முடியுமா? அப்படி புரிந்து கொண்டாலும் கூட ஹமாஸ் வந்து சன்னி பிரிவு தான். ஷியா பிரிவை சேர்ந்த ஈரானினுடைய ஆதரவு பெற்ற அமைப்புகள் இன்னைக்கு சன்னி பிரிவை சேர்ந்த ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது மற்ற அரபு நாடுகள் மௌனம் காட்பது அப்படின்றது எதன் அடிப்படையில் அதை புரிந்து கொள்ள முடியும்? மற்ற அரபு நாடுகள் நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். அவங்க வந்து இஸ்ரேலோட ஒரு சுமூக உறவுன்றது அந்த ஆபிரகாம் அக்கார்டு அதன் மூலமாக வந்து ஏற்கனவே வந்து வந்துட்டாங்க. இந்த போரின் மூலமாக நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பதில் சொல்லணுன்ற ஒரு அதற்காகத்தான் ஒரு மேம்போக்காக ஒப்புக்காக வந்து ஒரு வாயளவில் அவங்க வந்து இஸ்ரேலை கண்டிக்கிறாங்களே தவிர முழு அளவிலான சப்போர்ட் வந்து அவங்க வந்து பண்ணலை. ஆனால் அந்த நிலையில் அவங்க தொடர முடியுமா அப்படின்றது வந்து கேள்வி. ஏன்னா இப்போ வந்து ஈரான் வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய இதில் இருக்குது, ஹிஸ்புல்லா வந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து அந்த பிராந்தியத்தில் வந்து மேலும் வந்து பதட்டத்தை கொண்டு வரும். அப்போ முஸ்லீம் நாடுகளுடைய அரசாங்கங்கள் இதற்கு மேலும் வந்து வாய் புத்தி மௌனமாக அல்லது ஒரு உதட்டளவிலான சப்போர்ட்டை மட்டும் கொடுத்தாங்கன்னா உள்நாட்டில் வந்து அவங்க பிரச்சனையை வந்து எதிர்கொள்வாங்க. உள்நாட்டில் நான் சொல்ல வர்றது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்பவங்க அவங்க இந்த தங்களது அரசாங்கங்களை வந்து மேலும் வந்து வலியுறுத்துவார்கள். அப்படி வந்து ஏதாவது ஒரு பதில் சொல்வதற்கு வந்து அவர்கள் நிர்பந்திப்பார்கள். அதை நோக்கி வந்து போகும். நீங்கள் சொன்னது போல் அமெரிக்காலையும் யூரோப்லேயும் மாணவர்கள் வந்து இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து போகிறாங்க. அது வந்து ஒரு பெரிய அளவில் ஊடகங்கள்லையோ அல்லது ராஜ்ய வட்டாரத்திலேயோ ஒரு பேசுபொருளாக மாறுகின்ற அளவுக்கு அது வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்குது. அந்த மாற்றம் என்பது வந்து இங்கேயும் இருக்குது. இப்போ கூட இவர் இஸ்மாயில் கனியனுடைய அந்த இறுதி நல்லடக்கத்துக்காக வந்து அவருடைய அந்த ஈரானிய சுப்ரீம் லீடர் கமேனி அவர் வந்து அவர் தலைமையில வந்து நடக்குது, தொழுகை நடந்திருக்கு. தொழுகை இதுல வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து பங்கேற்கிறாங்க. இப்ப சென்ற அதிபர் மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய பெரிய ஈவெண்டா வந்து இது பார்க்கப்படுகிறது. அதனால இந்த மக்கள் வந்து அப்படி பதில் சொல்வதை வந்து நிர்பந்திப்பாங்க. அதனால வளைகுடா நாடுகள் வந்து இனிமேலும் வந்து அப்படி ஒரு காலம் வந்து அவங்க மேலும் அமைதி காக்குறாங்க, இஸ்ரேலுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா தங்கள் சொந்த நாட்டிலேயே அவர்கள் வந்து ஒரு பெரிய நெருக்கடியை போராட்டத்தை வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து இதில் இருக்கு. சரி, இதுல அமெரிக்காவோட பங்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அமெரிக்காவுடைய ஆதரவு இல்லாமல் இஸ்ரேல் இப்படிப்பட்ட ஒரு போரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு அமெரிக்கா தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது. பைடன் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஜீனோசைட் ஜோ அப்படின்னே வந்து இன்னைக்கு மக்கள் அடையாளப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு இனப்படுகொலைக்கு ஆதரவாக பைடன் நின்னாரு அப்படின்னு இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அவரை அப்படியாக அடையாளப்படுத்திட்டாங்க. ட்ரம்ப் வந்தா இந்த நிலைமை மாறுமா அப்படின்னா அந்த மக்கள் அதையும் ஏற்றுக்கொள்ளல. இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமான கவனம் யார் மீது இன்னைக்கு போயிருக்கு அப்படின்னா கமலா ஹாரிஸ் மேலும். கமலா ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் பைடன் எடுத்த எந்த நடவடிக்கையும் அவங்க எதிர்த்துலாம் பேசல. நான் சொல்றது அவங்க வந்து பிரசிடென்ட் ரேஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா இன்னைக்கு பிரசிடென்ட் ரேஸுக்கு அவங்க வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய நிலையில ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கு. அப்ப அவருடைய நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் குறிப்பா அமெரிக்க தேர்தலை முன்னிட்டு இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுல அப்படி அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவுங்க. ஏன்னா அமெரிக்க அதிபர்கள் அப்படின்றவங்க வந்து அமெரிக்க வெளியுறவு கொள்கையை வந்து மேலும் வலுவாக்குவதுன்ற முறையில தான் அவங்க இருப்பாங்களே தவிர இப்போ உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ட்ரம்ப் வந்து இல்ல அது நான் டீப் ஸ்டேட்டை பத்தி பேசல.
நான் பேசுறது வந்து அமெரிக்க தேர்தலை ஒட்டி கமலா ஹாரிஸ் குறைந்த அளவுக்கு தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெறணும். இன்னும் ஒரு 6 மாசத்துல தேர்தல், இன்னொரு 4 மாசத்துல தேர்தல் அப்படின்ற போது அந்த இடைக்காலமாக இந்த போர் நிறுத்தத்திற்காக கமலா ஹாரிஸ் ஏதாவது மெனக்கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கா? டெமோக்ராட்டிக் பார்ட்டியை வந்து ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி, பைடனை ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி, நாம வின் பண்ணணும்னா இதை ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு? அப்போ கூட நீங்க சொல்றது மாதிரி ஒரு பிரச்சாரம் தான் பண்ணுவாங்களே தவிர அமெரிக்கால இருந்து வெடிகுண்டுகளோ ராணுவ உதவியோ தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. அது ஒரு பக்கம் அதை நிறுத்தவே முடியாது. அப்ப அந்த ஸ்டேட் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதை செஞ்சு குறைந்தபட்ச போர் நிறுத்தம் இல்ல, போர் நிறுத்தம் என்பது வந்து அமெரிக்கா இதுவரைக்கும் அப்படி வந்து பேசவே இல்லையே. இந்த மோதல் வந்து மத்திய கிழக்குக்கு வந்து விரிவடைந்து போகக்கூடாது என்றுதான் அமெரிக்கா பேசுகிறதே தவிர, இப்பவும் வந்து நீங்க வந்து பிளிங்கனோ மற்றவங்களோ வந்து இந்த ஹனிய படுகொலைக்கு பிறகு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மேலும் நீங்க வந்து மோதலை வந்து அதிகப்படுத்தாதீங்க, கொஞ்சம் அப்படி பார்த்து நடந்துங்க, இப்படிதான் பொதுவாக சொல்றாங்க. குறிப்பான ஒரு நடவடிக்கை என்பது வந்து அதை நோக்கி வந்து இல்லைப்பா. கத்தார் கவர்மெண்ட் வந்து கடந்த நாட்களில் எவ்வளவு வந்து சீரியஸாக வந்து அட்டெம்ப்ட் எடுத்தாங்க, முயற்சி எடுத்தாங்க. அது ஒவ்வொன்றத்துக்கும் வந்து தடையாக தானே இருக்குது. அவ்வளோ எதுக்குங்க எய்ட் சர்வீஸ் அந்த லாரிகள் வந்து வருவதற்கே வந்து இஸ்ரேல் வந்து எப்படி 1008 கண்டிஷன் வந்து போட்டுச்சு. அதனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைக்கு வந்து முழு மனதாட வந்து ஆதரவு வந்து இருக்குது. மாணவர்கள் என்னதான் போராட்டமாக எல்லாம் பண்ணாலும் கூட குடியரசுக் கட்சியோ ஜனநாயக கட்சியோ 2 பேர் வந்து அப்படி தான் வந்து இருக்கிறாங்க. எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது போல் கமலா ஹாரிஸ் வந்து இது ஒரு அந்த அளவுக்கு இதை வந்து கொண்டு போவாங்களா அப்படின்றத வந்து கேள்விக்குறி தான். இப்போ ஜோ பைடனே வந்து கமலா ஹாரிஸுக்கு வந்து என்ன பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா, தெற்க இருந்து அதாவது மெக்சிகோலேருந்து வரக்கூடிய அந்த சட்டவிரோத குடியேற்றங்களை வந்து தடுத்து நிறுத்துகின்றதான் முக்கியமான பணியை வந்து அவங்களுக்கு வந்து ஒப்படைச்சிருக்கிறாரு. கடந்த காலங்களில் உதவி அதிபராக இருக்கும்போது நெத்தன்யாஹூ பைடன் மீட் பண்ணும்போதெல்லாம் கூட தான் இருந்தாங்க, அவரோட கால் பேசும்போதும் கூட தான் இருக்கிறாங்க. 2வது போர் ஆரம்பித்த பிறகு பிளிங்கன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு ஒருக்க வந்து இஸ்ரேலுக்கு வந்து போயிட்டு இருந்தார், டெல்லவிக்கு வந்து போயிட்டு இருந்தார். அது அப்படியே தான் வந்து தொடருது. அதனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் வந்து மத்திய கிழக்கில் வந்து பதட்டங்கள் அதிகமாகி அப்புறம் வந்து ரஷ்யா துருக்கி இந்த மாதிரி வந்து மற்ற நாடுகளும் இதில் வந்து தலையிடுது. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அப்படின்னு ஒரு நிர்பந்தம் வந்தால் அமெரிக்கா அதை யோசிக்கலாமே தவிர இப்போதைக்கு வந்து இவங்க யோசிப்பதற்கு அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியும். பொதுவாக வந்து ஒரு விஷயத்துல இந்த மேற்கத்திய நாடுகள் ரொம்ப கவலைப்படுவாங்க. என்னன்னா, இந்த உலக ஒழுங்கு அப்படின்னு அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த உலக ஒழுங்கு, இந்த ஒழுங்குல ஏதாவது பிரச்சனை ஏற்படுவது அப்படின்ற போது அவர்களுக்கே அது பேக் ஃபயர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற வகையில அதை அப்போதைக்கு அதை நிறுத்துவாங்க. இப்ப பார்க்க போனோம் அப்படின்னா, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த உலக அளவுல கட்டமைக்கப்பட்ட நிறுவனங்கள் எதையுமே மதிக்கிற மாதிரி இல்லை. ஐநாவுடைய பொதுவையாக இருக்கட்டும், ஐநாவுடைய பாதுகாப்பையாக இருக்கட்டும், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸாக இருக்கும், இல்லைன்னா கிரிமினல் கோர்ட்டாக இருக்கட்டும், எதனுடைய ரூலிங்கையும் எதனுடைய ரெசல்யூஷனையும் அது மதிக்கிற மாதிரி இல்லை. அப்படின்ற போது உலக நாடுகள் எல்லாத்திற்குமே அதன் மீது நம்பிக்கை இன்மை ஏற்படுமே, இது இந்த உலக ஒழுங்கையே பாதிக்குமே, நாம கட்டமைச்சிருக்கோமே ஒரு உலக ஒழுங்கு, இந்த பாதிப்பு அப்படின்றது நமக்கு எதிராக திரும்புமே அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயாவது இஸ்ரேலை குறைந்தபட்ச போர் நிறுத்தத்திற்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு உலக ஒழுங்கு வந்து நீங்க சொல்வது போல வந்து அப்படி இருக்குதுன்னு சொன்னா அது வந்து அமெரிக்காவினுடைய ஒரு ஒற்றை தலைமையில தான் வந்து இருந்தது. ஆமா, இன்னைக்கு வந்து ரஷ்யன் உக்ரைன் வாரா இருக்கட்டும், அல்லது வந்து சைனா வந்து தனியாக தன்னுடைய வர்த்தக நடவடிக்கைகளை அதிகரிக்கிறதா இருக்கட்டும், அதுல வந்து இந்த உலக ஒழுங்கு வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் வந்து ஒரு புறம் அப்படி சுமூகரம் இருந்தாலும் அவர்கள் அமெரிக்காவோட நேரடி வர்த்தகம் வைத்திருப்பதை தாண்டி அதுக்கு எதிராக நீங்கள் சீன செலவாணியிலே வந்து சைனாவோட நாங்கள் வந்து வர்த்தகம் வச்சுக்கிறோம், இந்த நிலைமையெல்லாம் வந்து வந்துருச்சு. இப்போ பிளிங்கன் வந்து இந்த போரினுடைய ஆரம்ப காலத்தில் வந்து இருக்கும் பொழுது அவருடைய சவுதி இளவரசர் வந்து அவரை காக்க வச்சிருந்தாரு, சந்திப்பதை வந்து தள்ளி போட்டாரு, இதெல்லாம் கூட நடந்திருக்குது. அதனால் இந்த உலக ஒழுங்கு ஏற்கனவே ஆட்டம் வந்து கண்டிருக்குது. இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 50-50 சான்ஸ் தான். அந்த 50-50 சான்ஸ்ன்றது வந்து ஒரு கால் வந்து மத்திய கிழக்கில் இந்த பதட்டம் அதிகமாகிற பட்சத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உலக அழுத்தம் என்பது வந்து அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது வந்து இஸ்ரேல் மேலான அந்த நிர்பந்தம் என்பது அதிகமாக இருக்கும். அப்போ வந்து இஸ்ரேல் வந்து கட்டுப்படுவதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த நிலைமை வந்து அதை இல்லை. அதை நோக்கி இது வந்து கண்டிப்பாக போகும். ஏன்னா இந்த போர் வந்து காசாவிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வந்து பரவும் போது அது நீங்கள் சொல்வது போல பல பிரச்சனைகளை வந்து கொண்டு வரும். அப்போதான் அவர்கள் தங்கள் உருவாக்கி இருக்கின்ற இந்த மேலோட்டமான இந்த உலக ஒழுங்கு கூட இனி இருக்காது அப்படின்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு வரும். இஸ்ரேலுக்கு அதை பற்றி கவலை இல்லை.
அது வரைக்கும் நம்ம அடிக்கிறத அடிப்போம், அது வரைக்கும் கொள்றதை கொள்வோம், அது வரைக்கும் நமக்கு வந்து ஆதாயம். ஏன்னாங்க இப்போ 300 நாளாக வந்து அவன்கிட்ட ஃப்ளைட்டோ வெடிகுண்டோ எந்த பற்றாக்குறையெல்லாம் போட்டுக்கிட்டே தானே இருக்கிறான். எப்படி ஒரு இவ்வளவு பெரிய போர், இவ்வளவு பெரிய தாக்குதல், இவ்வளவு செலவழித்து இப்போ இஸ்ரேலிய பொருளாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க, வேலைவாய்ப்பு பிரச்சனைன்னு சொல்றாங்க. இப்படிலாம் இருக்கும்போது எப்படி இந்த இதை வந்து நடத்த முடியுது? அதனால இது அமெரிக்காவுடைய சப்போர்ட்ல தான் வந்து நடக்குது. அந்த சப்போர்ட்டும் என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஒரு காலத்துல இது மாதிரியான போர்கள் நடக்கும் பொழுது அந்த போர் குறித்த தகவல்கள் வெளியில வர்றது அப்படின்றது தடுக்கப்படும், திட்டமிட்டு தடுக்கப்படும் வச்சுக்கோங்க. இப்போ மேற்கத்திய நாடுகள் நடத்தக்கூடிய போரா இருக்கும்போது 3ஆம் உலக நாடுகளோ அல்ல வளரும் நாடுகள் மீது அது நடத்தக்கூடிய அந்த போரா இருக்கட்டா, அந்த அமெரிக்க அரசு மேற்கத்திய நாடுகள் அதை தடுப்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் யுகத்துல இருக்கிறோம். அங்கு காசாவில் மக்கள் படக்கூடிய அவதி அப்படின்றது எல்லாரு பார்வைக்கும் இன்னைக்கு முன்னாடி வந்து நிக்குது. மொபைலை ஓப்பன் பண்ணா எல்லாத்தையும் பார்க்க முடியும். குழந்தைகள் கொல்லப்படுவதை பார்க்க முடியுது. வயதானவர்கள் மீது வந்து நாயை ஏவி விடுறாங்க. இதை விட கொடுமைகள், இந்த மாதிரியான கொடுமையான காட்சிகளை எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக பார்க்குறாங்க. அப்போ உலகம் முழுவதும் வந்து இன்னைக்கு ஒரு அழுத்தம் இருக்கும் பொழுதும் இவ்வளவு தைரியமாக இந்த போரை இஸ்ரேல் நடத்துது அப்படின்னா, இதை விட வேற என்ன அழுத்தத்தை வந்து உலக நாடுகள் கொடுக்க முடியும், இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வெளிப்படுத்த முடியும்? அப்போ இப்பவே இவ்வளோ இதான் நடத்துறாங்க அப்படின்னா, இன்னும் கொடுமைகள் அப்படின்றது இந்த உலக ஒழுங்குல நடைபெறுவது சாத்தியம் அப்படின்றது உணர்த்துதா இப்ப இருக்கக்கூடிய உலக ஒழுங்குல? ஆகவே இந்த உலக ஒழுங்கு அப்படின்றது மாற்றம் அடைய வேண்டும் அப்படின்றத இது டிமாண்ட் பண்ணுதா? இந்த காசா வார் டிமாண்ட் பண்ணுதா? நீங்க சொல்வது போல காசா வாரினுடைய காட்சிகள் வந்து வருது அதெல்லாம். ஆனா உலகம் முழுவதும் ஒரு பெரிய பாதிப்பையோ மாற்றத்தையோ ஏற்படுத்திருக்குன்னா அப்படி எனக்கு வந்து தெரியல. இப்பவே நம்ம இந்த வீடியோ வந்து அரண்சையில வந்து பேசுறோம். இது வந்து சீமான் மாதிரியோ மற்ற இது மாதிரியோ நம்ம மக்கள் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி. இந்த பிரச்சனை வந்து உலகம் முழுவதும் இருக்குங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, மக்களை டைவர்ட் பண்ணி வேற வேற இதுல கொண்டு போறதுக்கான ஒரு டிஜிட்டல் யுகமாகவும் இது இருக்கு. ஒரு புறத்துல நீங்க சொன்னது போல காசாவினுடைய அப்டேட்ஸ் வந்து நமக்கு நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லைன்னா கூட டெலகிராம் இந்த மாதிரியான சேனல்கள் வழியாக நமக்கு வந்து கிடைக்குது. மக்கள் வந்து அதை பார்க்குறாங்க. ஆனால் அதை யார் பாதிப்பு என்று உணர்கிறார்களோ அந்த பிரிவு தான் வந்து பார்க்குறாங்க. இப்போ யூரோப்லேயே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மாணவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் உணர்ச்சி இப்போ நம்ம இந்தியா மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஏன் இல்லை? இது ஏதோ இப்போ அவங்களோட நம்ம தானே நெருக்கமாக இருக்கணும். நம்ம தான் வந்து அவங்களுக்கு கடந்த காலத்திலேருந்து, நேரு காலத்திலேருந்து, நம்ம வந்து யாசர் அரஃபாத் காலத்திலேருந்து நம்ம அந்த நாட்டுக்கு நெருக்கமான ஒரு நாடாக இருந்தோம், பாலஸ்தீனியர்களுக்கு. அப்போ இங்கே இல்லாதது வந்து அங்கே இருக்குது. அப்போ இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து இப்போ இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை விரல் விட்டு எண்ணிடலாம். அல்லது இஸ்ரேல் கூட போகிறாங்க. அந்த எம்பெடட் ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்கல்ல, இஸ்ரேலியன் ஆர்மி வந்து கூட்டிகிட்டு போகிறது அப்படின்றது இதுதான் வந்து இருக்குதே தவிர இண்டிபெண்ட்டாக வந்து அவங்க போய் பார்த்து மக்களுடைய அதுதான் வந்து நீங்கள் வந்து பெரும்பான்மை மக்களை போய் ரீச் பண்ணும். நீங்கள் வந்து ட்விட்டர்லேயோ எக்ஸ் தளத்துலையோ அல்லது வந்து டெலகிராம்லேயோ போடுறது அப்படின்றது வந்து அது தனிப்பட்ட முறையில் அதான் சொன்ன மாதிரி அது பாதிக்கப்படுகின்ற பிரிவினர் மக்கள் அவங்க மத்தியில் வைரல் ஆகும். இப்போ மத்திய கிழக்கில் வைரல் ஆகிற மாதிரி வந்து ஆகணும்னு சொன்னால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்து இது வந்து வரணும். ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அப்படி அதை வந்து செய்கிறது இல்லையே. இப்போ அல்ஜசீரா மாதிரி 1-2 வந்து தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவர்களும் இதற்காக வந்து நிறைய வந்து இழந்திருக்காங்க. நிறைய ஃபாரின் மீடியாவையும் அலோவ் பண்ணல, அலோவ் பண்ணல. அல்ஜசீராவை இஸ்ரேலுக்குள்ள தடை பண்ணிட்டாங்க. காசாவுக்குள்ள அவங்களால அதை நிறுத்த முடியல. ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களை வைத்து இஸ்ரேல் அல்ஜசீரா இப்ப செய்திகளை ஒளிபரப்பிட்டு இருக்கு. ஆமா, அதையும் வந்து கொல்றான். நேற்று கொல்லப்பட்டவங்க வந்து டார்கெட் பண்ணி தான் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் மத்தியில் வந்து இந்த செய்திகள் வந்து பரவாமல் இருப்பதுக்கு வந்து அவங்க அதை உறுதி செய்கிறாங்க. ரெண்டாவது, இந்த அரசியல் கடமை வந்து இப்போ கல்ஃப் வார் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 91 நடந்த வாருக்கு உலகம் முழுவதும் பெரிய போராட்டம் வந்து நடந்தது. வியட்நாம் வாருக்கு வந்து போராட்டம் வந்து அதிகம் நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு உலக அளவிலான ஒரு அரசியல் புரிதல் எழுச்சி வந்து இப்போ வந்து குறைவாக தான் இருக்குது. அது என்ன காரணம், நம்ம வந்து அதை யோசிச்சு பார்க்கணும். அந்த டிஜிட்டல் யுகத்தினுடைய இன்னொரு பக்கமா அது இதை எப்படி புரிஞ்சுக்கலாமா? இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் வராததற்கு காரணம் இஸ்லாமியர்கள் மீது கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம், அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு காசாவில் இருப்பவர்கள் எல்லாரும் இஸ்லாமியர்கள் அனுபவிப்பதற்கு அவங்க தகுதியான நபர்கள் அப்படின்ற ஒரு புரிதல்ல எனக்கு உலகம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் நீங்க சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. நீங்க ஆப்கானிஸ்தானை வந்து ரஷ்யா ஆக்கிரமிப்பு செய்யும்பொழுது தான் இவங்க வந்து முஜாஹிதீன் இவங்கெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து உருவாக்குது.
இவங்க தான் வந்து அந்த வஹாபிசத்தை வந்து அமெரிக்கா வந்து சவுதி மூலமாக வந்து ப்ரொமோட் பண்ணுது. அதை வந்து சோவியத் யூனியன் எதிர்ப்பதற்கு வந்து பயன்படுத்திக்குது. பின்னாடி வந்து அது வந்து வளர்ந்து வந்து வளர்த்த கடால மாயிற மாதிரி வந்து அமெரிக்காவோட அவங்களுக்கு பின்லேடன்லாம் வந்து உருவாறாங்க. அப்போ இருந்தே நீங்கள் சொன்னது போல வந்து அதற்கு முன்னாடி வந்து ஹாலிவுட் படங்கள்ல வந்து கம்யூனிஸ்டுகள் தான் வில்லன்களா இருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் ராம்போ 1, 2, 3 பார்க்கும்போது வேற மாதிரி இருப்பாங்க. ராம்போ 4 வேற மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ வந்து சர்வதேச அளவில் வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் படங்கள்ல வந்து இவங்க தான் முஸ்லீம்கள் தான் டெரரிஸ்ட், தீவிரவாதி, வில்லன்கள் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து உலக அளவில் வந்து ஒரு கருத்தை வந்து உருவாக்குவதற்கு ஒரு முக்கியமான செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது அப்படின்றது வந்து உண்மைதான். ஆனா அந்த கருத்தை வந்து இனிமே வந்து உருவாக்க முடியாது, இனி வந்து பேச முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு வந்து பாலஸ்தீன மக்களுக்காக வந்து அமெரிக்க கேம்பஸ்லையும் சரி, லண்டன் கேம்பஸ்லையும் மாணவர்கள் வந்து அந்த போராடுறாங்க, இதை பற்றி பேசுகிறாங்க. நீ என்னதான் டிஜிட்டல் யுகம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் உன்னுடைய கண்ட்ரோலில் இருந்தாலும் நாட்டில் இருக்கக்கூடிய வெஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய அரசியல் புரிதலை வந்து உன்னால் மாற்ற முடியலை. அவன் வந்து உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிறான், அதை வந்து சப்போர்ட் பண்ணுறான். அதனால் அது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு புறம் உண்மை, ஒருவரை வந்து முஸ்லீம்களை அப்படி பார்க்கக்கூடிய பார்வை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க, கட்டமைச்சிருக்கிறாங்க. இப்போ வயநாடு இது கூட வந்து இது வந்து தனி பாகிஸ்தானாக உருவாகிட்டு இருந்த வயநாடு வந்து ஒழிந்தது அப்படின்னு சொல்லி சங்கிகள் கொண்டாடுறாங்க இல்லையா? அப்போ எந்த அளவு வன்மத்தோடு இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ வயநாட்டில் இறந்து போன எல்லாரும் இறந்துருக்காங்க, தமிழ் மக்கள் இறந்துருக்காங்க, தொழிலாளிகள் இறந்துருக்குறாங்க. அது கூட வந்து ஒரு பாகிஸ்தான் முஸ்லீம்கள் வயநாட்டில் முஸ்லீம்கள் அதிகம் இருக்கிறாங்க, அதனால் ஒழிஞ்சு போகட்டும் இப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வை இருக்குதுன்னா, இந்தியாவிலே எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அது உலகம் முழுவதும் வந்து இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதையும் அந்த உலகமும் மாறிக்கிட்டு இருக்குது. இனிமேலும் வந்து நீங்கள் வந்து அவர்களை தொடர்ந்து தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்ற நிலைமை வந்து இப்போ மாற துவங்கி இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் இதோட முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பாலஸ்தீனிய போராட்டம் என்னைக்குமே வந்து இஸ்லாமியர்களுக்கான ஒரு போராட்டம் அப்படின்ற மாதிரி தொடக்கத்துல இருந்தே கட்டமைக்கப்படல. அது ஒரு செக்யூலரான போராட்டமாகத்தான் இன்ன வரைக்குமே இருந்திருக்கு. ஆனா அதன் மீது வந்து ஒரு இஸ்லாமிய அடையாளத்தை வந்து திட்டமிட்டு இவர்கள் கட்டமைச்சிருக்கிறாங்க இவ்வளவு நாளா. அப்படிதானே? ஆமா, உண்மைதான். இப்ப யாசர் அரஃபாத் இது அவருடைய அந்த PLO அமைப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து கிறிஸ்தவர்கள்லாம் முக்கியமான பொறுப்புல இருந்திருக்காங்க அந்த அமைப்பில். எப்படி நம்முடைய JKLF வந்து இங்கே ஜம்மு காஷ்மீரில் வந்து செக்யுலர் அமைப்போ அப்படி தான் அதுவும் இருந்தது PLO. அதையெல்லாம் மாற்றி இப்படி வந்து கொண்டு வந்தது வந்து இவங்க தான், அமெரிக்கா இவங்களுடைய முயற்சினால தான் அப்படி வந்து மாற்றி கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த மாற்றம் வந்து இனிமே ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வரைக்கும் அதனுடைய இது வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அவங்க மாற்ற முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்து உலகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே பழையபடி வந்து முஸ்லீம்னா தீவிரவாதி, பயங்கரவாதி இந்த கதைகளை வந்து அவங்க சொல்லி வந்து நியாயப்படுத்த முடியாது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.